அனைவருக்கும் வணக்கம். இது TNT. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுருள் பஃப், மடக்கு பஃப். என்னடா சுருள் பஃப் மடக்கு பஃப்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இதை சுருள் பூரி மடக்கு ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் இனிப்பு போட்டு செய்யறது, சக்கரை பாகுல எடுத்து வச்சு நான் அது போடாம வெறுதா சுகர் இல்லாம பஃப் மாடல்ல செஞ்சிருக்கேன். அதுக்கு தொட்டுக்க டொமேட்டோ சாஸ் வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போகலாம். என்ன பொருள் பாத்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு நான் நல்லா ஃபுல்லா தழும்ப ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். நல்லா ஜலிச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நெய்யும் பட்டரும் சேர்த்து பாதிக்கு பாதி அளவுக்கு நான் 60 இருந்து 70 ml அளவுக்கு சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை இந்த நம்ம ஊத்தின அந்த நெய்யும் வெண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ற அளவுக்கு, நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மாவை நல்லா இன்னொரு வாட்டி எடுத்து, இப்போ பார்த்தீங்களா முதல் ரொம்ப லோலன்ட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கிரிப் ஆயிடுச்சு. நல்லா இன்னொரு வாட்டி நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு, உள்ள குட்டிங்க எல்லாம் சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க சத்தம் வெளியே வரையும் கேட்டுட்டு இருக்கு நமக்கு. நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை தனித்தனியா ரவுண்ட் பண்ணிக்கலாம். பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். இதை ரெண்டா பிரிச்சாச்சு. அதே மாதிரி இந்த மாவையும் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நல்லா நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். மாவை பொறுமையாக எடுத்து அப்படி மேலேருந்து கீழே அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த லேயர் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதை அப்படியே கும்பு கும்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார்னரை அப்படி பிடிச்சி நம்ம அதுலேயே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா இது அவ்வளோதான். நம்ம உருட்டி வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மறுபடியும் ரெஸ்ட் கொடுப்போம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த உருண்டை உருட்டி வச்சோம் இல்லையா, நமக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நான் கீழே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தூவியிருக்கேன். இதில் நம்ம அப்படியே திரட்டலாம். ஒரே ஈவனாக ஒரே நீட்டுக்கே நம்ம இப்படிதான் உருட்டணும். இதை உருட்டணும் திரட்டணும்னு சொல்லுவேன். ரெண்டுமே ஒரே வார்த்தைங்க தான். நல்லா நான் ஓரளவுக்கு நல்லா மெலிசா திரட்டிட்டேன். இது மேல ஒரு துணி போட்டோ இல்ல கவர் போட்டோ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் திரட்டலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு வாட்டி
திரட்டி விட்டுடலாம். நல்லா திரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம மேலே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லாவே அப்ளை பண்ணுங்க. மாவுக்கு பார்த்து கொஞ்சமாக போட்டுறாதீங்க, கூடவே போடுங்க. கார்னர் இப்படி எடுத்து பொறுமையாக சின்னதாக எவ்வளோ மெலீஸாக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே உருட்டணும். அழகாக ஒன்று போல் ஈவனாக நம்ம மெதுவாக அப்படி உருட்டிட்டு போகணும். இந்த ஈவனாக வர்றதுக்காக நான் இந்த கார்னரை, இந்த வளைவாக இருக்கிற இடத்த கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த இடத்துக்கு லைட்டாக வந்து தண்ணி தொட்டு தடவி விட்டுறலாம். நான் லைட்டாக தண்ணி தொட்டு தடவிட்டேன். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு உருண்டை அழகாக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி திரட்டி நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவை நான் உருட்டி வச்சுருக்கேன். இந்த உருட்டி வச்ச மாவை தான் நம்ம இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். எடுத்துக்கலாம். இப்போ மீதி எடுத்து இப்படி வச்சிடுறேன். இந்த கார்னரை பிடிச்சி மெதுவாக கட் பண்ணிக்கலாம். அளவு ஒன்று போல ஈவனாக வரா மாதிரி பார்த்துக்குங்க. ஷேப் பார்த்தீங்களா, நல்லா ரவுண்டாக அழகாக. இந்த கார்னரையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம் ஒன்றுத்துக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஒன்று மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இதை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் பக்கத்தை இப்படி ஒரு சாச்சா மாதிரி வச்சுட்டு நம்ம விரலால் இப்படி அழுத்தணும். இது இந்த பக்கம் ரவுண்ட் இருக்கு. அதை இப்படி ஒரு கழிச்சிட்டு மேலே இந்த விரலால் ஒரு அழுத்து அழுத்திட்டு இதே பூரி உருட்டுற இதுவால மெதுவா இப்படி ஒரு அழுத்து, திருப்பி போட்டு இப்படி ஒரு அழுத்து. அவ்வளோதான். இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று காட்டுறேன். அதாவது மாவுக்கு உருண்டை இந்த பக்கம் இருக்கும், ரவுண்ட் ரிங்கிள். அதை வந்து இப்படி ஒரு கழிச்சா மாதிரி இப்படி ஒரு சாச்சி வச்சு அந்த விரலை ஒரு விரலால் மெதுவாக நசுக்கி விடணும். நசுக்கி விட்டுட்டு மேலே லைட்டாக மாவை தூவி இந்த மாவு உருட்டுறதுல இப்படி ஒரு திரட்டு, இப்படி ஒரு திரட்டு, திருப்பி போட்டு இப்படி ஒரு திரட்டு, இப்படி ஒரு திரட்டு. ரொம்ப அழுத்தக்கூடாது, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இதை மாதிரி அழுத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா மாவையும் அதே மாதிரி திரட்டி வச்சிடலாம். இப்போ ஒன்று போட்டுருவோம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான தீயில தான் இருக்கணும். எண்ணெய் அதிக தீயில இருக்கக்கூடாது, இருந்தால் கரிஞ்சிரும். பொறுமையாக அப்படி எந்திரிச்சு வரும் மேலே. இந்த ஃபோக்கால நடுவில் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்பூனால் எண்ணெயை கோரி கோரி மேலே ஊற்றணும்.
விட்டிங்கன்னா அந்த இடைவெளிக்குள்ளே இருக்கு இல்லையா, லேயர் லேயராக, அந்த லேயர்லாம் அழகாக பிரிஞ்சு உங்களுக்கு நல்லா உள்ள வரையும் போய் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். இதை எடுத்துருவோம். அழகா அந்த உள்ள இருக்க வளைவுங்க அப்படியே இருந்திருக்கு. இன்னும் வேகணும் இது. இப்போ இந்த ஃபோக்கால பாருங்க இப்படி திருப்பி ஸ்பூனை பேலன்ஸ் பண்ணி இப்படி லைட்டா இப்படி அசைச்சு விட்டோம்னா அழகா எல்லாமே என்ன, நம்ம மாவு விட்டு அதில் திரட்டி எடுத்துருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா தனித்தனியா கலண்டிருக்கும் நல்லா. இதுதான் இந்த லைட்டா போட்டு இந்த எண்ணெயை அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த எண்ணெய் இந்த ஸ்பூனால நம்ம இப்படி மேலே தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா அது உள்ள அழகா விரிஞ்சு அப்படியே நின்றும். நான் இந்த கடாயில போட்டதுனால எனக்கு இப்படி படுத்துக்குது. நீங்க ஃப்ரை பேன் எதனா இருந்ததுன்னா அதுல நீங்க இதை மாதிரி நீங்க சுட்டு எடுத்தீங்கன்னா பொறுக்கும் போது பாத்தீங்கன்னா அழகா அந்த பூ விரிஞ்ச உடனே அழகா அது நின்றுடும். அப்புறம் ஒண்ணுன்னா போட்டு நீங்க பக்கத்துலயே எடுக்கலாம். எவ்வளவு அழகா வந்துருக்கு பாத்தீங்கன்னா. அப்ப திரும்பினதுக்கு அப்புறம் 2 பக்கமும் பிரட்டி மாத்தி எடுத்துக்கணும். இப்ப நம்ம செஞ்சுட்டோம். தட்டுலயும் அழகா அடுக்கியாச்சு. பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா விரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, பூ மாதிரி அழகா நல்லா வெந்திருக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. இது ஒன்றும் இல்லை, இனிப்பு சேர்த்து செய்யணும்னா ஒன்றுமே இல்லை. இதை அப்படியே பொரிச்சு எடுத்து சக்கரை பாகு வீட்லேயே அழகா எடுத்து நீங்கள் எப்படி மற்ற இதுக்கு பாகு எடுப்பீங்களோ அதே மாதிரி பாகு எடுத்து அதில் கொஞ்சம் ஏலப்பொடியை தூவி இதை சூட்டோட பொரிச்சு எடுத்து அதில் டிப் பண்ணி சூட்டோடயே எடுத்து வச்சுட்டீங்கன்னா மடக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடும். நான் இதை சுருள் பஃபா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி மொறுமொறுன்ட்டு வந்திருக்கு. இதை நான் நல்லா பார்த்தீங்களா தனித்தனியாக கலலம் பாருங்க. சுகர் போட்டிருந்தா இப்படியே நம்ம சாப்பிடலாம். இதில் சுகர் எதுவும் சேர்க்காதனால நான் இதை டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொறுமொறுன்ட்டு இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு பிடிக்காத குழந்தைங்களும் சில பேர் இருப்பாங்க, பிடிச்ச குழந்தைங்களும் இருப்பாங்க. இனிப்பு பிடிச்ச குழந்தைங்களுக்கு பாகு எடுத்து நீங்கள் டிப் பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை நார்மலாக இதை மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே செஞ்சது வேற, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்.